கதை சொல்லட்டுமா? ஆண்களை விழுங்கும் பிசாசு. சீதாராமன் தன் தம்பியை தேடிக்கிட்டு இருந்தான். அப்போ அங்கு வந்தவர்களிடம், என் தம்பி கோபியை யாராவது பார்த்தீங்களா என்று கேட்டான். அதற்கு அவர்கள், ஏனப்பா சீதாராமா, உன் தம்பி ஊர் எல்லையில் இருக்கிற பேய் பங்களாக்கு போயிட்டானா என்று கேட்டார்கள். சீதாராமன், தெரியலையே அண்ணே, மாடு மேய்க்க போனவன் மாடு வந்துருச்சு, ஆனா அவனை இன்னும் காணோம். அங்க இருந்தவங்க, அப்போ இது பிசாசோட வேலையா தான் இருக்கும், உன் நல்லதுக்கு தான் சொல்றோம், நீ அந்த பிசாசு இருக்கிற இடத்துக்கு போயிடாத என்று கூறினார்கள். யாராவது என் கூட வந்தீங்கன்னா என் தம்பி அந்த பிசாசு கிட்ட இருந்து காப்பாத்தலாம் என்று சீதாராமன் சொன்னான். அதுக்கு அவர்கள், உயிரை பணையம் வச்சு யார் அங்க வருவா, பேசாம நாங்க சொல்றத கேட்டு நீயும் அங்க போகாம இரு, உன்னையும் அந்த பிசாசு விட்டு வைக்காது என்று கூறினார்கள். என் தம்பியை நான் எப்படியாவது காப்பாற்றுவேன், எனக்கு பயமில்லை என்று கூறிவிட்டு சீதாராமன் அவனுடைய தம்பியை காப்பாற்றுவதற்கு அந்த பிசாசோட தோட்டத்துக்கு சென்றான். அந்த தோட்டத்துக்கு சென்ற பிறகு பயங்கரமான சத்தம் கேட்டது. சீதாராமன் பயந்துகிட்டே கோபி கோபி என்று கூப்பிட்டான். அப்போது ஒரு பிசாசு அவன் முன்னாடி வந்து அவன் கிட்ட, என்னடா இன்னைக்கு என்னோட நாள் ரொம்ப நல்லா இருக்குதே, இன்னும் ஒரு வாரத்துக்கு சாப்பிடவே வேண்டாம்னு நினைச்சேன், அதுக்குள்ள இன்னொருத்தன் வந்துட்டானே என்று கூறியது. அப்போது சீதாராமன் அந்த பிசாசு கிட்ட, என்ன என் தம்பியை முழுங்கிட்டியா, மரியாதையா அவனை வெளியே விடு, இல்லைன்னா உன்னை சாகடிச்சிருவேன் என்று சொன்னான். அதற்கு அந்த பிசாசு சிரிச்சுக்கிட்டே, சாகடிக்க வந்தியா இல்ல சாக வந்தியா, உன்னை முழுங்கிடுவேன் என்று கூறியது. நீயும் உன் தம்பி கூட ஒரு வாரம் என் வயிற்றுக்குள்ள இரு என்று சொல்லிக்கொண்டு சிரித்தது அந்த பிசாசு. மரியாதையா என் தம்பியை விட்டு விடு, இல்லை என்றால் உன்னை சும்மா விட மாட்டேன் என்று சொல்லிக்கொண்டு சீதாராமன் ஊருக்குள்ள ஓடி வந்தான். வந்த எல்லாரும், வாங்க, பிசாசு என் தம்பியை முழுங்கிடுச்சு, எல்லாரும் அவனை காப்பாத்தலாம், எல்லாரும் என் கூட வாங்க என்று கூப்பிட்டான். அதுக்கு ஊர்க்காரங்க, உன் கூட வந்த அந்த பிசாசு எங்களையும் முழுங்கிரும், அதனால நாங்க சொல்றதை கேளு, நீ என் வீட்டுக்கு போயிரு, இல்லைன்னா அந்த பிசாசு உன்னையும் முழுங்கிரும் என்று கூறினார்கள். சீதாராமன் அவன் வீட்டுக்கு போய் அவனோட மனைவி கிட்ட, என் தம்பிய பிசாசு முழுங்கிருச்சு, ஊர்ல யாரும் வர மாட்டேங்கிறாங்க, நீ வீட்டுல இருக்கிற கற்பூரத்தை எடுத்து ஒரு பையில போட்டு கொடு, அப்படியே ஒரு கொல்லிக்கட்டையும் தயார் பண்ணு என்று சொன்னான். அவனோட மனைவி உடனே, என்ன ஊர்ல இருக்கிற யாரும் வரலன்னு சொல்லிட்டாங்களா, தம்பியை காப்பாத்த நானும் வரேன் என்று கூறினாள். நீ வராதம்மா, தம்பியுடன் சேர்த்து என்னுயிரும் போய்விட்டது என்றால் குழந்தைகளை நீதான் பார்த்து கொள்ள வேண்டும் என்று கூறினான். அவன் மனைவி, எனக்கு ஒன்றும் பயமில்லை, நானும் வரேன், அந்த பிசாச ஒழிச்சு கட்டிக்கிட்டு நாம நம்ம தம்பியை கூட்டிக்கிட்டு வருவோம். சீதாராமனும் அவனோட மனைவியும் கற்பூரத்தை எடுத்துக்கொண்டு புறப்பட்டார்கள். அந்த பிசாசு கிட்ட 2 பேரும் போனதும் அந்த பிசாசியின் அதிர்ஷ்டத்தை என்னவென்று சொல்ல, இந்த அமாவாசைக்கு என்னோட ஜாதகம் மாறி போச்சு, நேத்து நீ என்கிட்ட இருந்து தப்பிச்சுட்டன்னு பார்த்தா இன்னைக்கு நீ இன்னொரு ஆளையும் கூட்டிட்டு வந்திருக்க, அதிர்ஷ்டம்னா இதுதான் என்று கூறியது. சீதாராமன் உடனே, நான் அந்த பிசாசோட வயிற்றுக்குள்ள போறேன் என்று அவரோட மனைவி கிட்ட சொன்னார். என் தம்பியை வெளியே கொண்டு வருகிற வரை நீ ஜாக்கிரதையா இரு என்று சொன்னார். அப்புறம் இந்த பிசாசு கிட்ட பேசி கொடுத்துக்கிட்டே இரு என்றும் சொன்னார். அந்த பிசாசு சீதாராமன் வாயை திறந்து முழுங்கிடுச்சு. சீதாராமன் உள்ள உருண்டு தன் தம்பி இருந்த இடத்துக்கு போயிட்டார். தன் தம்பியையும் பார்த்துட்டார். தம்பியும் அண்ணனை பார்த்து, நாம எப்படி வெளியே போறது என்று கேட்டான். சீதாராமன், கவலைப்படாத தம்பி, இந்த கற்பூரத்தையும் கொல்லிக்கட்டையும் இதோட வயிற்றுக்குள்ள போட்டுடலாம், அப்போ அந்த பிசாசு வயிறு வெடிச்சு செத்துரும், நாம வெளியே போயிடலாம் என்று சொன்னார். அப்புறம் அவங்க அதே மாதிரி செஞ்சாங்க. பிசாசோட வயிறு எரிஞ்சு வெடிச்சிடுச்சு. அவங்க 2 பேரும் வெளியே வந்துட்டாங்க. அந்த பிசாசு, அடே என்னையே ஏமாத்திட்டீங்களாடா என்று சொல்லி வலியால துடிச்சு செத்து போய் விட்டது. சீதாராமன் அவன் மனைவியும் தம்பியும் கூட்டிட்டு ஊருக்கு போனான். அப்போது ஊர் மக்கள் எல்லோரும் சீதாராமனை பாராட்டி மன்னிப்பும் கேட்டாங்க. ஊர்ல யாருக்காவது பிரச்சனை வந்தா ஒற்றுமையா செயல்பட